ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகயா சாக்ஷுரோன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. ओम नमो भगवते वासुदेवाय. चैतन्य चरितामिर्दम मध्य लीला भागम 2 அத்தியாயம் 10 30 31 32 ஸ்லோகத்திலிருந்து பார்க்குறோம். மொத்த அத்தியாயத்தையும் படிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு பதமும் நம்ம உயிரை தொடும், உணர்வுகளை கடந்து உயிரை தொடுற அளவுக்கு உன்னதமான ஸ்லோகங்கள். இதில் மிகப்பெரிய ஆச்சாரியர்களும் பக்தர்களும் நமது குருமார்களும் அவங்க தகுதிக்கு முன்னால நம்ம வாசிக்கிறதுக்கு நமக்கு எப்படி தகுதி இருக்கு அப்படிங்கிற அதை நம்ம நானே ஒரு அடியேன் அற்பமானவன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு கூட அதுவும் ஒரு அகங்காரம், ஆணவம், திமிர் பிடிச்ச வார்த்தையாக தான் இருக்கும். அதனால அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது. எந்த தைரியத்தில் இதை படிக்கிறோம் அப்படின்னா, நான் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றதுக்கு கூட ஒரு தகுதி இருக்கணும். எனக்கெல்லாம் அந்த மாதிரி தகுதியிலெல்லாம் நான் படிக்கலை. அதனால நான் பணிவோட சொல்கிறேன் அப்படின்னு துணிஞ்சு சொல்கிறதுக்கெல்லாம் எனக்கு முடியாதுன்னு இல்லை, அவ்வளோதான். குவாலிட்டியே இல்லை, தரமே இல்லாமல் அப்புறம் எப்படி துணிஞ்சு சொல்கிறது? நான் பணிவுடன் உங்களிடம் பகவானுடைய பெரிய வைபவத்தை நான் சொல்கிறேன்னா அதெல்லாம் கிடையாது. என்ன, வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்களை காப்பாற்ற தானே வந்திருக்கிறாரு. அப்புறம் என்ன, பெற்ற மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றை விலங்குகளை கொள்ளாமற் போகாதுன்னு துணிஞ்சு வாய்களையே பேசிக்கிறோம். அதே மாதிரி துணிஞ்சு படிக்கிறோம், அவ்வளோதான். நமக்கு தகுதி இருக்குங்கிற நினைப்பில் எல்லாம் படிக்கலை. புத்தகம் கொடுத்துருக்குறாங்க, காலங்காலமாக ஆயிரக்கணக்கான பல்லாயிரம் வருடங்களா வேத இலக்கியங்கள், ராமாயணம், மகாபாரதம், வேதவியாசர் தொகுத்து கொடுத்தது அத்தனையுமே அன்னைக்கு தூய்மையான மாணவர்கள் அத்தனை பேருமே ரிஷிமார்கள், முனிவர்கள், அவங்க எல்லாமே வியாச பகவான்கிட்ட இருந்து கேட்டாங்க. அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமிகிட்ட இருந்து கேட்குறாங்க பாடம் அப்படின்னா வியாசர் தொகுக்கிறாரு. அப்படின்னா வியாசர் அப்புறம் தொகுக்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னால் சுகதேவ கோஸ்வாமிகிட்ட கேட்கும்போது அத்தனை பேருமே காதால கேட்டு மனசுல தான் பதிய வச்சுக்கிட்டாங்க. அப்போ செவி வழியா, வாய் சொல் வழியா, சிரவண கீர்த்தன ஸ்மரணத்துல தான் இவ்வளவும் பராமரிக்கப்பட்டு இவ்வளோ காலமும் கிடைச்சிருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் கருணையோட நம்மளுடைய நிலைமை தெரிஞ்சு பகவானே ஒரு ஆச்சாரியனா, கிருஷ்ண துவைபாயன வேத வியாசரா அவர் அவதரிச்சு எல்லாத்தையும் எழுத்துப்பூர்வமாக ஆக்கி வச்சிருந்தார். நம்ம விநாயக பெருமானும் அவரும் சேர்ந்து கொடுத்தது தான் லிகிதமாக நமக்கு வந்தது. இல்லைன்னா இந்த எழுத்துப்பூர்வமாக நமக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கிற இப்போ நம்ம கையில் தவழ்கிற இந்த புத்தகங்கள்லாம் அதே மாதிரி ஓலைச்சுவடிகள்லேருந்து வந்த மாதிரியே புல் பூண்டுகளில் தயாரிக்கப்பட்ட ஒரு தாளில் அழகாக அச்சடிக்கப்பட்டு நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கொடுத்த உரிமையில தான், அவங்க கொடுத்த நம்ம மேலே அவங்க காட்டின கருணையினால இந்த புத்தகம் நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு. அதை வாங்க துணிஞ்ச நாம அதை வாசிக்க துணிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். இதுல நான் பணிவோட சொல்றேன், எனக்கு பக்தி, எல்லா ஆச்சாரியர்களுக்கும் நான் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் துணிச்சல் இல்லை. அந்த மாதிரி அசட்டு துணிச்சலுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஆனா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறது நமது ஆச்சாரியர்களுடைய விருப்பம். அவங்க விருப்பம் நிறைவேறதுக்காக நம்ம இதெல்லாம் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். இதுல ஆழ்ந்த உன்னத பிரேமைக்கு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ரூப கோஸ்வாமி எல்லாரையும் வணங்கிட்டு கிருஷ்ணதாச கவிராஜர் சொல்லியிருக்கிறார், மனப்பூர்வமா சொல்லியிருக்கிறார்.
யார் ஒருத்தர் சைதன்ய சரிதாமிரதத்தை படிக்கிறாங்களோ அந்த ஜீவன் வந்து பிரேமைக்கு ஆளாவாங்க அப்படின்னு அவங்க ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாங்க. நமது ஆச்சாரியர்களும் அதுதான் சொல்றாங்க. அப்புறம் ஏன் நமக்கு கிடைக்கல அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்க முடியாது. நமக்கு இந்த பிரியம்ங்கிறது எந்த அளவுல இருக்குது? வேற உலகியல் விஷயங்கள், ஆசாபாசங்கள், அந்த ரசபாவங்கள், ரச ஆபாசங்கள், இந்த மாதிரி ரசத்துல நமக்கு உடல் ரீதியா மன ரீதியா சுமையாவும் அலுப்பாவும் இருக்குது. பகவான் சைதன்ய சரிதாமிரதம் படிக்கிறதுக்கு ஆனந்தமாகவும் பெருமையாகவும் திருப்தியாகவும் இருக்குது. அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்ச வித்தியாசம். இது பிரேம பக்தியா, தூய்மையான பக்தியா, இல்லை சராசரி காமிய பக்தியா, இல்லை எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இது நல்லா இருக்குது, அது சுமையா இருக்குது. வரட்டு பேச்சும் இந்த ஒரு பொழுதுக்காக இதை பற்றி மகாபிரபு பற்றியும் என்னை பற்றியும் பேசுறதுல, பகவானை பற்றி, பகவான் தான் மகாபிரபு, அவங்கள பற்றி பேசுறதுலையும், எனக்கு ஆச்சாரியர்கள் அனுமதி கொடுத்ததுலையும், நான் எப்படி இந்த குருவினுடைய அனுக்கிரகத்துக்கு வந்தேங்கிறதையும் நாமளா ரசிச்சு பார்க்கறதுல நமக்கு ஒரு திருப்தி இருக்கு. பொதுவாகவே சுய ஆத்ம பரிசோதனை, அந்த சொந்த பெருமை பேசுறதுல ஜீவனுக்கு எப்பவுமே அந்த புகழ்ச்சியில மயங்கத்தான் செய்யும். அதுவும் தூய்மையான கலப்படமே இல்லாத சொந்த திருப்தி, ஆத்மா ஆனந்தத்துக்கான விஷயங்களை பேசும்போது தானாவே நமக்கு திருப்தியும் ஆனந்தமும் கிடைக்கத்தான் செய்யும். கேளிக்கையான அலுப்பு தட்டக்கூடிய தற்காலிகமான புலனின்பத்துக்கே நாயாப்பைய அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில நாம இந்த இன்பம் சலிப்பில்லாத தூய்மையான சுகமான இன்பத்துக்கு மயங்க மாட்டோம்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இதை பிரேம பக்தியான்னு தெரியாது, கடமையானு தெரியாது. இது நல்லா இருக்குது. உலகியல் ஆசாபாசங்கள் நம்மளை பற்றி வரட்டுத்தனமா தற்காலிகமான புலனீச்சைகளை பற்றி பேசுறது அலுப்பு தட்டுது. அலுப்பு மட்டும் இல்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு விரகமும் இருக்குது. அந்நிய அபிலாசிதா சூன்யம் அப்படின்னு நாரத பக்தி சூத்திரத்துல நாரதர் சொல்லுவாரு. அந்த மாதிரி அந்த விஷயங்கள் வந்து நமக்கு சூன்யமாகவும் சொரணை இல்லாம ஒரு மாதிரியா இருக்குது. எதையோ பறி கொடுத்த மாதிரி. என்னடா இது வயிற்று பாட்டுக்காக நாயாப்பைய பாடுபட்டுக்கிட்டு இதுல யாரை திருப்திப்படுத்துறதுக்காக எதுக்காக இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் தெரியல. இன்னைக்கு ஒருத்தரை பார்த்தோம், அந்த காவல் அதிகாரி வந்து கொஞ்சம் பரிச்சயமானவர். கொஞ்சம் பரிச்சயமானவர்னா இவங்களையெல்லாம் பரிச்சயமா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வச்சுக்கவும் கூடாது. ஏன்னா அவங்க பக்தன் வந்து பக்தனா தான் பிறக்கிறான். ஆனா பிழைப்புக்கு வேலை பார்க்குற அரசு ஊழியனோ இல்லை கூலிக்காரனோ இல்லை வியாபாரியோ, அவன் வந்து பிறக்கும் போதே வியாபாரியும் கிடையாது, அரசு உத்தியோகஸ்தனும் கிடையாது, கூலிக்காரனும் கிடையாது. அவன் பிழைப்புக்காக அந்த வேஷத்தை எடுத்து மாட்டிக்கிறான். அப்போ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வெறும் மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த அத்தனை வருஷமும் வயிற்றுப்பாட்டுக்காக பாடுபட்ட அதே கோணத்துல தான் மிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வீணா செத்து போயிடுறான். அது ஒன்றும் பிறக்கும் போதே யாரும் டாக்டரோ இன்ஜினியரோ போலீஸோ கிடையாது இல்லை, ஆசிரியரோ கிடையாது இல்லை, அரசியல்வாதியோ கிடையாது இல்லை. அவங்க அதுக்கப்புறமா ஏத்துக்கிற ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரம், அதுல ரசனையா ஊறி போயிருது. பிறந்ததுல இருந்துனாலும் சரி, எப்படியோ அரசு உத்தியோகஸ்தர்ல அந்த மாதிரி ஊறி போகுது. அதுக்கப்புறம் அது வேலையை விட்டுட்டு விலகினாலும் அதே பழக்கத்திலேயே மிச்ச வாழ்நாளை கழிச்சுட்டு ஏதோ ஒரு வகையில உடம்ப விட்டுட்டு போயிடுறாங்க. அதே கவனத்தோட எப்படி வீட்டை காலி பண்ணிட்டு போகும்போது கட்ட விளக்கமாறு முதற்கொண்டு எடுத்துக்கிட்டு மூட்டை கட்டி கொண்டு போற மாதிரி இந்த உடம்புல வாழும் போதெல்லாம் என்னென்ன விருப்பு வெறுப்பு, ஆசா பாசம், ஏக்கம், கவலை, பயம் எல்லாம் வச்சிருந்தோமோ எல்லாத்தையும் மூட்டை கட்டி, காற்று தன் வாசனையை சுமந்து செல்வது போல் ஆத்மாவானவன் அவனது எண்ணங்களை சுமந்து செல்லுகின்றான கிருஷ்ணர் சொன்ன மாதிரி மூட்டை கட்டிட்டு கொண்டு போறோம். அடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு வசதியான ஒரு உடல்ங்கிற ஒரு வீட்டுக்கு போய் குடியேறுறோம். அதுல ஒத்த கண் இருக்கலாம், 2 கண் இருக்கலாம், 6 கால் இருக்கலாம், 4 கால் இருக்கலாம், இல்லை 8 கால் இருக்கலாம், வாய் வழியா சாப்பிடலாம், எது வேணாலும் செய்யலாம். அது அவன் வாழும்போது அவன் சேகரித்து வச்சுக்கிட்டு அந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரி, விருப்பங்களுக்கும் திட்டங்களுக்கும் தகுந்த மாதிரியான ஒரு உடலுக்கு வசதியா இயற்கை கொண்டு போய் அதுல குடியமர்த்துது. இதெல்லாம் நம்பினாலும் சரி நம்பலைன்னாலும் சரி நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, நம்பாம வெறுக்க வேண்டிய முட்டாள்தனமும் நம்மகிட்ட இல்லை. வெறுக்கிறதுக்கு என்ன கோபம் இருக்குது? எல்லாம் சௌரியமா தானே இருக்கு, அதுல வெறுக்கிறதுக்கு என்ன இருக்கு?
பாம்பா பிறந்தாலும் அது என்னோட சௌரியம் தானே. நான் விரும்பினேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடல் கிடைச்சிருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குது. எப்பவுமே ஆபத்து மனித உடல்ல மட்டும்தான் இருக்கா? எல்லா உயிர்களுக்குமே ஆபத்து எந்த நேரத்திலும் இருக்கத்தான் செய்யுது. ஆபத்துங்கிறது என்னது? வேற ஒண்ணுமே இல்லை. ஆபத்துங்கிறது ஒரே ஒரு ஆபத்து தான். எவனாவது அடிச்சு கொண்டுருவான், இல்லாட்டி நாமளா செத்து போவோம், அவ்வளவுதான். உடல் மாறுவோம். இது ஒண்ணுதான் ஆபத்து. இதுல ஆபத்துன்னு நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு போறோம், யாரையோ சொந்தக்காரன் ஆக்குறோம், நம்ம பெத்தோங்கிறோம். பெற்றதும் மதிக்க மாட்டேங்குது, பிறந்ததும் மதிக்க மாட்டேங்குது. நாம பிறந்து நம்ம ஆத்தாப்பனை என்ன மாதிரி மதிச்சோமோ அதே மாதிரி தான் நமக்கு பிறந்ததும் நம்மளை மதிக்க போகுதுங்க. எல்லாமே அந்த சின்ன புத்தி, அந்த உறவு, பாசம், மதிப்பு, அந்தஸ்து எல்லாமே இந்த ஜட உலக புலன்களையும் உடலைகளையும் பராமரிக்கிறதுக்கும், மற்றவர்களை ஏமாற்றுவதற்கோ, மற்றவர்களை ஆள்வதற்கோ, அல்லது மற்றவர்களுக்கு அடிபடிந்து அவங்க அடிவருடிகளை வாழ்றதுக்கோ நம்ம ஜீவன் விரும்புறதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் மதிக்கிறோமே தவிர, உண்மையிலேயே ஆத்மார்த்தமான அன்பு அப்படின்னா அது எங்க போய் தேட? அது தேடுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் பரமாத்மா, பகவான் கிருஷ்ணர், கடவுள் தான். அந்த கடவுளுங்கிறவர்களை நீங்க என்ன பேர் சொல்லி வச்சுக்கிட்டாலும் சரி, எந்த மாதிரியானவர்னு நீ என்ன அபிப்பிராயம் வச்சுக்கிட்டாலும் சரி, கடவுள் கடவுள் தான். அவர் அப்படியே தான் இருக்கிறார். நீ நேசிக்க விரும்பினா அவர் வழிகாட்டுவார். உண்மையாவே நேசிக்க விரும்பினா. அதே நேசத்துல இந்த லௌகீக வாழ்க்கை உலகியல்ல தேவையான விஷயங்களுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன், எனக்கு இதெல்லாம் கொடுன்னு சொல்லி கேட்டோம்னாலும் அவர் கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டா அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே உனக்குன்னு அது ஒதுக்கப்பட்டது உன்கிட்ட தான் இருக்குது. அதை போய் அவர்கிட்ட கேட்டேன்னா, பேனா வேணும்னு கேட்ட, கொடுத்துட்டேன் உன்கிட்ட. பேனா வச்சிருக்கிற, நீ எழுதிக்கிட்டு இருக்கிற, அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்க, அதுக்கு தேவையான தேவையான எழுத வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உனக்கு உன் மனசுல உதயமாகுது. உன் கையில எழுதுறதுக்கும் எழுத வேண்டிய விஷயங்களுக்கும் பஞ்சமே இல்லை. அப்புறம் எனக்கு எழுத சொல்லி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு என்ன அர்த்தம்? அதான் கொடுத்தாச்சு, எழுதவும் சொல்லி கொடுத்தாச்சு, எழுதுகோலும் கொடுத்தாச்சு, எழுதுவதற்கான களமும் கொடுத்தாச்சு. அப்புறம் எனக்கு அதை திருத்தி கொடு, அதை நான் அப்படியே வச்சுக்கவா நிறைய வச்சுக்குவான்னா அது உன் இஷ்டம். எனக்கு இந்த வேண்டாம் எதுவுமே அப்படின்னு சொன்னா, வேண்டாம்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணுங்கிறத இறைவன் தருவார். நாம இந்த உலகியல் விஷயங்கள் எதையுமே வேண்டாம்னு சொல்றதே கிடையாது. மேலும் மேலும் வேணும்னு தான் கேட்கிறோம். நீ வேணும்னு கேட்கறதெல்லாம் உனக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டது தான். அதைத்தான் நீ விதவிதமா மாத்தி மாத்தி கேட்கிற. ஆக மொத்தத்துல இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கிறத அதுக்கும் இறைவன் துணைக்கி இருக்கணும்னு விரும்புகிறோம். ஏம்மா நீ கொஞ்ச நேரம் இரு, பார்த்துக்கிட்டே இரு, நான் எப்படி விளையாடுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்லிட்டு இந்த வீணா போன விளையாட்டை பார்த்துக்கிட்டு தாயும் பேசாம கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் போதுண்டா வாடா போகும்னு கூப்பிட்டா போயிடணும். அப்படி வரலன்னு சொன்னாலும் விடமாட்டா, அவ கூட்டிகிட்டு போயிடுவா, அடிச்சு இழுத்துட்டு போயிடுவா. இப்படித்தான் ஒவ்வொரு உடம்புலையும் மாற்றி மாற்றி போய்கிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்தில் பக்திங்கிறதுக்கு நம்ம பக்தியினுடைய லட்சணமோ பக்தியினுடைய அனுக்கிரகமோ நமக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் இருக்கிறதுனால தான் நமக்கு ஆச்சாரியர் கிடைச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது உறுதி. ஆச்சாரியர் கிடைச்சிருக்கிறதுனால நமக்கு இந்த உலகியல் வாழ்க்கையை அலுப்பு தட்டுதுங்கிறது உறுதி. அதுக்கப்புறம் இந்த ஜட உலக உறவுகள், மதிப்பு, அந்தஸ்து எல்லாமே சும்மா தற்காலிகமானது. அதுக்கு நமக்கு இந்த சரீரத்துக்கு தேவையான மேல் சட்டை மாதிரி ஒன்று, அணிகலன் மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கே தவிர மற்றபடி அதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எந்த தொடர்பும் இல்லைங்கிறது உறுதி. காதில் கம்மல் போட்டிருக்கேன்னா காது வேற கம்மல் வேற. கம்மல் காதாயிருமா? செவிட்டு காதா இருந்தாலும் கம்மல் போட்டு அழகுபடுத்திக்கலாம். அது மாதிரி தான் உடல்ல எவ்வளவுதான் நோய் நொம்பலம் இருந்தாலும், என்னதான் வேதனை இருந்தாலும் அழகா சிங்காரிச்சுக்கலாம். கோட்டு சூட்டெல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு சௌக்கியமா இருக்கலாம். தோற்றம் தானே, வேஷம் போட்டா சரியா போகுது. எப்படி வேணாலும் தோற்றத்தை இருக்கிறத பூசி மொழி காட்டிக்க வேண்டியது தானே. ஆக மொத்தத்துல இந்த வித்தியாசங்கள் நமக்கு தெரிகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அது ஆச்சாரியனை தெரிஞ்சதுனால இந்த வித்தியாசம் தெரியுது. இந்த வித்தியாசம் தெரிஞ்சதுனால இந்த பௌதிக வாழ்க்கை தற்காலிகம் சொல்லி அது மேல விருப்பு வெறுப்பு எதுவுமே இல்லாம கொடுக்கப்பட்டது, எடுக்கப்பட்டது, இழந்தது, வளர்ந்தது அப்படின்னு நல்லா தெரியுது. அதனால ஒரு நிம்மதி இருக்கு. இதுவும் உண்மை. இந்த உண்மையினால
ஆனந்தமா நிம்மதியா உட்காந்துட்டு பகவானை பத்தி பேசவோ படிக்கவோ கேட்கவோ நினைக்கவோ சௌகரியமா இருக்குது. அது இன்பமா இருக்குது. அது என்னைய பற்றி நானே பேசிக்கிட்டு இருந்தாலும் எனக்கு சுகமான விஷயமா தான் இருக்கு. இதுவும் உண்மை. இதுக்கு பேர் பக்தின்னு இருந்ததுன்னா இருக்கட்டும். பக்தி பகவானுடைய அனுக்கிரகத்தினால கொஞ்சம் பக்தி கிடைச்சிருக்கு. பணிவு பணிவு இருக்குது. நான் யாரையுமே வெறுக்கல. என்னுடைய ஆச்சாரியர்களுக்கு முன்னால நான் பெரிய ஆளு, நான் எப்படி விளக்கம் கொடுக்குறேன் பாருன்னு அவங்கள மாதிரிலாம் எனக்கு சொல்லவும் தெரியாது. மொழியோட சிறப்பும் தெரியாது. அதனுடைய தொனி, அதனுடைய பாஷையினுடைய அந்த அழகு, அந்த இலக்கண நயம், நகைச்சுவை உணர்வு, ஆழ்ந்த சிந்தனைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை சொல்கிறேன். என்ன போல தெரிஞ்சவங்க தான் என்கிட்ட கேட்க முடியுமே தவிர, ஏற்கனவே விட கொஞ்சம் புத்திசாலிகளாக இருக்கிறவங்க என்கிட்ட உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்கல்ல. நம்மெல்லாம் உங்களை போல அறிவு தான் எனக்கு இருக்குது, என்னைய போல அறிவு தான் உங்களுக்கு இருக்குது. நமக்குள்ள பரஸ்பரம் நம்ம சமமாக இருக்கிறோம். அதனால ஒருத்தர் பேசிக்கிறோம், ரசிச்சுக்கிறோம், சந்தோஷமாக இருந்துக்கிறோம். வேற யார்கிட்டையும் கேட்டாலும் உங்களுக்கும் சௌரியப்படாது. வேற யாருக்கிட்டையும் நான் சொன்னேன்னா எனக்கும் சௌரியப்படாது. அதான உண்மை. நம்ம சமநிலையில் இருக்கிறோம். நம்ம ஒருத்தர் பகிர்ந்துக்கிறோம். போக்தாராம் யக்ஞ தவசாம் சர்வலோக மகேஸ்வரம். அதை நம்ப முடியுது. பகவானே சொன்ன மாதிரி ஒருவருக்கொருவர், எனது பக்தர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்து கொண்டு என்னை பற்றியே பேசி கொண்டு இருப்பார்கள்னு சொல்லியிருப்பார் பகவான். அதுல மகிழ்ச்சி அடைவார்கள்னு. அந்த மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு பகவானை நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில இதே மாதிரி தான் சைதன்ய மகாபிரபு தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல தென்னாடு தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வந்துட்டாரு. அப்போ மன்னர் பிரதாபருத்ரர் கேட்டார் அவர்கிட்ட, அவரை ஏன் அனுப்புனீங்கன்னு பட்டாச்சாரியார்கிட்ட கேட்குறாரு. பட்டாச்சாரியார் அவருடைய சுதந்திரத்தில் அவர் போனாரு, அந்த லீலை முடிஞ்சது. இப்ப திரும்பி வந்திருக்கிறாரு, அதை பற்றி பேசுவோம். மகாபிரபு போனதை நீங்க இப்ப பேசி என்ன பண்றது? இப்போ வந்திருக்கிறாரு, தீர்த்த யாத்திரையை முடிச்சிட்டு வந்துட்டாரு மகாபிரபு. வந்தவர் இனி நம்ம கூட தான் இருக்க போறாரு. அவருக்கான ஒரு இடம் வேணும் எனக்கு, அதுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படின்னு ராஜா கிட்ட கேட்கிறாரு. ராஜாவுக்கு ஆனந்தம். அவருக்கு எப்படிப்பட்ட இடமா இருக்கணும்? தனிமை இருக்கணும். அதே சமயத்துல அவருடைய பக்தர்கள், அவர் மேல பிரியமானவர்கள் அத்தனை பேரும் தங்குதடை இல்லாமல் வந்து சந்திக்கக்கூடிய இடமா இருக்கணும். அத்தனை பேருக்குமே உபசரிக்கவும் ஓய்வு பெறவும் இருந்து அனுபவிக்கவும் தேவையான வசதிகளும் இருக்கணும். அந்த இடத்துல தனியான ஒரு இடமா இருக்கணும். அதே சமயத்துல அங்க பக்தர்கள் யார் வேணாலும் வந்து சந்திக்கிறதுக்கான வசதியும் இருக்கணும். அதே சமயத்துல அவர் தனிமையா வசிக்கும் போது அவருக்கு சேவகர்களோட அவர் ஆனந்தமா விருப்பம் போல வாழ்றதுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாத இடமா இருக்கணும். ஜெகநாதர் கோவிலுக்கு அருகாமையிலையும் இருக்கணும். இதெல்லாம் அவருடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி வேணும்னு பட்டாச்சாரியார் ராஜாட்ட கேட்குறாரு. அப்போ ராஜா சொல்றாரு, நீங்க கேட்குற மாதிரியான பொருத்தமான அருமையான இயற்கை சூழல், தனிமை, அதே சமயத்துல எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் அவங்கள பராமரிக்க, உபசரிக்க, அவங்க பகவானை பார்த்து சந்திச்சு பேச, மகிழ்ச்சி அடைய, அதுக்கெல்லாம் கோவிலுக்கும் அருகாமையில் இருக்கிறது நம்ம காசி மிஸ்ரருடைய இடம்தான். அவருடைய இல்லமே நல்லா இருக்கும், அங்க ஏற்பாடு பண்ணிடுவோம்னு ராஜா சொல்லிட்டாரு. இதை போய் பட்டாச்சாரியார் கேட்கிறாரு. புருஷோத்தம கஷேத்திரம்ங்கிற இடத்துல, அதாவது ஜெகநாத்புரியில காசி மிஸ்ரருடைய இல்லத்துல தங்குறதுக்கு ஏற்பாடு முடிவு பண்ணிட்டு அவர்கிட்ட போய் சொல்றாங்க. அவருக்கு பேரானந்தம். மகாபிரபு என்னுடைய இல்லத்திலேயா தங்குறாரு? இது உங்களுடைய வீடு. சைதன்ய மகாபிரபுக்குன்னே இருக்கிற ஒரு இல்லம். அவரை சார்ந்து நாங்க இருந்துக்கிறோம். தாராளமா இதுக்கு நீங்க என்கிட்ட கேட்கணுமா? நான் செஞ்ச பாக்கியம்னு சொல்லி அவரு மனப்பூர்வமா கொடுத்துட்டாரு. அவரும் அந்த மாதிரி அவர் ஏற்கனவே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். அவரை சந்திக்க முடியுமான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கே மகாபிரபு வர்றாருன்னா அவர் என்ன வேணாம்னா சொல்லுவார்? அதை எப்படி சொல்லுவார்? அதே மாதிரி இப்போ நம்ம பேசின மாதிரி நான் பணிவுடன் அவரை வரவேற்கிறேன் அது இதெல்லாம் அவரும் சொல்லலை. வர சொல்லியா நீ வேற, அவர் இடத்துக்கு அவர் வர்றதுக்கு ஏன்ட்ட போய் கேட்டுக்கிட்டு அப்படின்ட்டாங்க.
அப்போ அவரை சந்திக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுங்கன்னு பூரியில் இருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் பட்டாச்சாரியர்கிட்ட கேட்குறாங்க. பட்டாச்சாரியரும் சொல்றாரு, நாளைக்கு காசி மிஸ்ரர் வீட்டில் தான் மகாபிரபு தங்குவார், அதனால நீங்க எல்லாரும் அங்க வந்துருங்க, நான் அங்க சந்திக்கிற அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு பட்டாச்சாரியர் பக்தர்களுக்கெல்லாம் உறுதி கொடுத்துட்டார். பகவான் சைதன்ய மகாபிரபு சார்போம பட்டாச்சாரியாருடன் இணைந்து பெரும் உற்சாகத்துடன் பகவான் ஜெகநாதரை தரிசிப்பதற்கு கோயிலுக்கு சென்றார். பகவான் ஜெகநாதரின் எல்லா சேவகர்களும் ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவிற்கு ஜெகநாதரின் மகா பிரசாதத்தை வழங்கினார்கள். அதற்கு கைமாறாக சைதன்ய மகாபிரபு அவர்கள் அனைவரையும் ஆலிங்கனம் செய்தார். பகவான் ஜெகநாதரை தரிசித்துவிட்டு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கோவிலில் இருந்து புறப்பட்டார். அப்போது பட்டாச்சாரியார் அவரை காசி மிஸ்ரரின் இல்லத்திற்கு அழைத்து சென்றார். காசி மிஸ்ரரின் இல்லத்திற்கு ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வந்தபோது காசி மிஸ்ரர் உடனடியாக மகாபிரபுவின் தாமரை திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து தமது வீட்டை மட்டுமின்றி தம்மையும் சேர்த்து அவரிடம் ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு காசி மிஸ்ரருக்கு தமது 4 கரங்களை கொண்ட ரூபத்தினை காட்டினார். மகாபிரபு அவரை தமது சேவையில் ஏற்று ஆசீர்வதித்தார், கட்டி அணைத்து கொண்டார். முக்கியமான விஷயம் இதுதான். மகாபிரபுவை கோயிலுக்கு போனாரு, தீர்த்த யாத்திரை முடிச்சுட்டு பட்டாச்சாரியாரை சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சியோட கோவிலுக்கு சென்றார். ஜெகநாதரை பார்த்தார். ஜெகநாதருடைய சேவகர்கள் அத்தனை பேருமே மகாபிரபுவை பார்த்து ஜெகநாதருடைய பூரண பிரசாதங்கள் அத்தனையும், அவருக்கு புஷ்பங்கள்ல இருந்து பிரசாதம் சாப்பிட்ற உணவுப் பொருள்கள்ல இருந்து எல்லாத்தையும் மகாபிரபுக்கு வழங்கினாங்க. தீர்த்தம் எல்லாமே அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு ஜெகநாதருக்கு கொடுத்த அந்த உபசரிப்பை இவங்க நமக்கு தர்றதை பார்த்து மகாபிரபு அவங்கள பிரியத்தோட தன்னுடைய ஸ்பரிசத்தினால அவங்க பூரண மகிழ்ச்சி அடைகிறத. ஏன்னா அவங்க இன்னைக்கும் ஜெகநாத்புரியில ஜெகநாதர் விக்கிரகத்தை யார் வேணாலும் ஸ்பரிசம் பண்ணலாம். ஏன்னா விக்கிரகத்தை தீண்டினால், தொட்டால் விக்கிரகத்தினுடைய புனிதத்தன்மை போயிடுங்கிறது ஜெகநாத்புரியில கிடையாது. அந்த ஜெகநாதருடைய அந்த ரூபத்தை எப்பேற்பட்டவன் பார்க்கறது என்ன, இங்கிருந்து நினைச்சாலே அவன் அந்த அவனுடைய தீமையெல்லாம் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அவருடைய பொருள் பிரசாதம் ஏதோ ஒன்று. எனக்கெல்லாம் முதல்ல ஜெகநாதர்கிட்ட இருந்து கிடைச்சது வேற ஒண்ணுமே இல்லை. ரதத்துல இருந்து அந்த வடக்கயிறில் இருக்கக்கூடிய ஒரு துணுக்கு தேங்காய் நார் கயிறு முறுக்கி கட்டியிருப்பாங்கல்ல ரதத்துல, அதுல இருக்கிற ஒரே ஒரு அந்த நரம்பு மாதிரி அந்த ஒத்த நாறு கிடைச்சது. அது யாரோ ஒரு பக்தர், இது என்னது தெரியுமா, நாங்க என்ன தேங்காய் நாறு அப்படின்னு நான் சாதாரணமா சொன்னேன். எங்க தொடு பார்ப்போம் அப்படின்னாங்க. கொடுங்க அப்படின்னு. இதை போய் தொட சொல்றீங்க அப்படின்னு எடுத்த உடனே, இது என்னது எங்க இருந்து கிடைச்சது தெரியுமா, அதை கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் அவங்க கையில இருந்து வாங்கி கையில வச்சிருக்கிறேன். தேங்காய் நார் இது எதுக்குன்னு நான் ஒன்றும் தோணலை. அதாவது வச்சுக்கிறதுக்கும் தோணலை, போடுறதுக்கும் தோணலை. எதுக்கு இவர் கொடுக்குறாரு அப்படின்னு அந்த கொடுத்த நபருடைய தன்மை, கொடுத்த நபர் விளையாட்டுத்தனமா இருந்தாலும் அருமையான பக்தர். அவர் எப்பவுமே பொறுப்புள்ளவர். பேச்சும் நடத்தையும் செயலும் அப்படி ரொம்ப கேலியா எல்லாரையும் கேலி பண்ற மாதிரியும் நகைச்சுவையோடையும் இருக்கும். விளையாட்டு பிள்ளை மாதிரி இருக்கும். ஆனா அவர் விளையாட்டா எந்த வேலையுமே செஞ்சதில்லை. அவருடைய சொல்லும் செயலும் வீண் போகாத ராமபாணம் மாதிரி. ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். சைதன்ய மகாபிரபு நாமத்தை தான் ஆயுதமா கொண்டு வந்திருக்கிறாருன்னு. எந்த துணிச்சல்ல நாமத்தை ஆயுதமா கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றோம்னா, ஏற்கனவே ராமனுக்கும் ஆஞ்சநேயருக்கும் யுத்தம் வந்தது தெரியுமா? அப்போ ராமபாணத்தை ஏவி விடும்போது ஆஞ்சநேயர் பதிலுக்கு எதிர்த்து சண்டைக்கு என்ன சொன்னாரு? ராமநாமன் தான் சொன்னார். அப்போ ராமனுடைய பாணத்துக்கு நிகரான இன்னொரு பாணம் ஆயுதம் எதுன்னா ராமநாமம், பகவான் நாமம். அப்போ சைதன்ய மகாபிரபு கொண்டு வந்த ஹரிநாமம் யாருது, என்னது அது? அதனுடைய ஆற்றலுக்கு முன்னால பகவான்கிட்ட இருக்கக்கூடிய திவ்ய ஆயுதங்களே அஸ்திரங்களே ஒன்றும் பண்ண முடியாம போகும்போது மற்ற அஸ்திரங்களை பத்தி என்ன சொல்றது? மற்ற அஸ்திரங்கள் என்ன புஸ்திரங்கள், மிஞ்சி போனா என்ன தற்காலிக தானா சாவுற புலன்களும் புத்தியும் கேடான குணமும் தானே இருக்கு.
இது அழிகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கணப்பொழுதுல அழிச்சிடாதா? ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா போதும், கேட்ட உடனே அவன் காலி. ஒன்னும் உருப்பிடுவான், இல்லாட்டி உருவம் இல்லாம போயிடுவான். அப்படித்தானே? ஒன்னும் உருப்பிடுவான், எதிர்த்தானா ஒண்ணும் இல்லாம போயிடுவான். அவ்வளவுதான் விஷயம். ஆக நம்ம கிட்ட எவ்வளவு பெரிய அஸ்திரம் இருக்குது. இது சைதன்ய மகாபிரபு நம்ம தகுதி தெரிஞ்செல்லாம் கொடுக்கல, வச்சுக்க நீன்னு கொடுத்துட்டாரு. ஏதோ ஆச்சாரியுடைய கிருபையினால நம்ம கையில கிடைச்சிருச்சு. எங்க நான் பக்தியில வளர்றனோ இல்லையோ, என்ன எதுக்கே எவனும் இல்லை அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தைரியமா நீங்க தைரியமா சொல்லலாம். என்ன எதுக்கு எந்த லோகத்திலையும் எந்த தீய சக்தியும் கிடையாதுங்கிறது துணிஞ்சு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பக்தியில உருப்படுறதும் லௌகீகத்துல மல்லு கட்டுறதையும் அப்புறம் பார்ப்போம். எவ்வளவு பெரிய பாதுகாப்புல இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய பலத்தோட இருக்கிறீங்க. கேவலம் ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு போய் மல்லு கட்டிக்கிட்டு போராடிக்கிட்டு மானம் அவமானம் அப்படின்னு கெட்டவனை ஆக முடியாதே நீ நினைச்சாலும். மகாமந்திரம் ஒன்னையை மட்டும் விட்டுருமா? உங்ககிட்ட இருக்கிற கெட்டதையும் அழிச்சிடாதா? ஒரு அஸ்திரத்தை தூக்குறதுன்னா, தூக்குறதுக்கு கோடாரியை தூக்குறதுன்னா கோடாரியை தூக்குற அளவுக்காக தெம்பு இருக்கணும்ல. அப்ப நமக்கு பலம் இல்லாமல மகாமந்திரம் நமக்கு கொடுத்துருக்கிறாரு குரு மகாராஜ். நம்ம பலம்தான் நமது வைராக்கியம், நமது பக்தி, நமது புத்தி, நமது புலனுக்கு எதிரான ஒரு பெரிய ஆற்றல் என்னது அப்படின்னா நம்ம ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தான். இதுக்கு முன்னால நம்ம எப்படி வாழ்ந்தாலும் சரி, இப்ப மகாமந்திர பலத்தினால நம்ம பாதுகாப்பா இருக்கோம். அவ்வளவுதான். ஆக மொத்தத்துல பகவானுடைய அனுகிரகத்தினால சைதன்ய மகாபிரபு சந்திக்கிறதுக்கு எல்லாரும் வரிசை கட்டி நிற்கிறதுக்கெல்லாம் தெரிஞ்ச வசதியான ஒரு இல்லத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. அங்க ஜெகநாதருடைய பிரசாதம்லாம் இவருக்கு கிடைச்சது. நன்றியோட பாசத்தோட வாங்கிக்கிட்டாரு. இவரையும் ஸ்பரிசம் தொட்டு பார்த்தாங்க. அந்த விக்கிரக இவருடைய தீண்டுதலால அவங்க புனிதமானாங்க. விக்கிரகத்தினுடைய தீண்டுதல் மகாபிரபு எல்லாருக்குமே சமநிலை. ஜெகநாதருக்கும் அவர்களுடைய சேவகர்களுக்கும் சைதன்ய மகாபிரபுக்கும் 3 பேருமே வெவ்வேறு வெவ்வேறு வடிவங்களா வெவ்வேறு தரமா தெரியுது நமக்கு. மாலையா நாரா அந்த மாலையை சூட்டி கொண்ட பெருமானா. ஆண்டாள் மாலை அவ கழுத்துல போட்டா தொடுக்கப்பட்ட மாலை. அந்த பூக்களை எல்லாம் தொடுத்திருக்கிற நாருக்கு மரியாதை இல்லையா? அப்படின்னா அதே மாதிரி தான் பக்தி பகவானும் பகவானுடைய சேவகர்களும் சைதன்ய மகாபிரபுவும். சைதன்ய மகாபிரபுவும் பூவா வந்திருக்கிறாரு. அத தொகுத்தவர்கள் ஜெகநாதருடைய சேவகர்கள். ஜெகநாதர் சைதன்ய மகாபிரபு மலர்களா தொகுத்து அதை யாருக்கு சூட்டிட்டாங்க? ஜெகநாதருக்கு சூட்டிட்டாங்க. ஜெகநாதர்கிட்ட இருந்து திரும்ப வாங்கி மகாபிரபு ஜெகநாதரையே தூக்கி மகாபிரபுட்ட கொடுத்துட்டாங்க. 3 பேருமே சம்பந்தம். நல்லா சிந்திச்சு பார்த்தோம்னா மகாமந்திர பலத்துல நமக்கு நல்லாவே புரியும். யாரும் வேற வேற தோற்றத்துல இருந்தாலும் அந்த தோற்றத்தையும் மறுக்கக்கூடாது. எல்லாம் ஒண்ணுதான்னு நினைக்க கூடாது, எல்லாம் வேற வேறன்னு நினைக்க கூடாது. அதான் அசிந்தியா, சிந்திக்க முடியாத, சிந்திக்க 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 முடிவுக்கே வராத ஆழ்ந்த ஒரு உண்மை, பூரண உண்மை. அது விஸ்தீர்ணமான உண்மை. முடிவுக்கே இதுதான் தீர்மானிச்சு சொல்றதுக்கு அது ஒன்றும் இத்தினோடு விஷயம் இல்லை. ஊற்றா பெருகிட்டே இருக்கும். உயிர் எப்படி நிரந்தரமோ அது மாதிரி. அதான் அசிந்தியா, சிந்திக்க. பேதா அபேதா, பேதமும் உண்டு அபேதமும் உண்டு. எல்லாத்தையும் உள்ளது உள்ளபடி ஏற்றுக்கணும். அதான் அந்த தத்துவம் சைதன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்தது. அந்த மாதிரி மகாபிரபுடைய வருகை அங்க சிறப்பாக நடந்தது. அடுத்து அந்த காசி மிஸ்ரர் வீட்டுக்கு வந்தாச்சு. அங்க தங்கி இருக்குது. வீட்டை பார்த்தோன்னா தனக்காக கொடுக்கப்பட்ட அந்த வீட்டில் அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, பிடிச்சிருந்தது. அதுதான் அங்க விஷயம். அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு தமது வசிப்பிடத்தை கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். அங்கே அவருடைய தேவைகள் அனைத்தும் நிறைவாக அமைந்திருந்தன. அப்படி என்ன தேவை இவருக்கு? ஒண்ணுமே தேவையில்லை. அவர் கமண்டலை வேணும், தீர்த்தம் வேணும். அப்பப்போ ஆச்சமனம் பண்ணுவாரு, நாமம் சொல்லுவாரு, காயத்ரி பண்ணுவாரு, பக்தர்களுக்கு மகாமந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாரு, கிருஷ்ணர் கதைகளை சொல்லுவாரு, பாடுவாரு, ஆடுவாரு, எல்லாருக்கும் பிரசாத விநியோகம் பண்ணணும்னு சொல்லுவாரு. இதுக்கெல்லாம் அங்க வசதிகளா இருந்தது. அவர் எந்த நேரமும் பகவானை பற்றிய பேச்சுக்களை பேச விரும்புவாரு, கேட்க விரும்புவாரு.
இதுக்கெல்லாம் அங்கே சௌரியமா இருந்தது. அதனால அவருடைய தேவைகள் பின்பு இருந்தது. அப்போ சைதன்ய மகாபிரபு கூறினார், என்னுடைய உடல் உங்கள் அனைவருக்கும் உரியது, எனவே நீங்கள் என்ன கூறுகிறீர்களோ அதற்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, பட்டாச்சாரியார் சொல்றாரு, பிரபுவே இந்த இடம் உங்களுக்கு தகுதியானது, நீங்கள் அருள் கூர்ந்து இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், காசி மிஸ்ரரின் ஆசையாகும் அப்படின்னு சொல்றாரு. இது அவருடைய வீடு, நீங்க ஏத்துக்கணுங்கிறது காசி மிஸ்ரருடைய ஆசை, தயவு செய்து இங்கே இந்த மனப்பூர்வமா ஏத்துக்கோங்கன்னு. நானே உங்களுக்கு தான் சொந்தம், நீங்க என்னைய பூர்ண உரிமையோட நீங்க என்ன சொன்னாலும் எப்படி என்ன நடத்திக்கிட்டாலும் நான் மனப்பூர்வமா இருப்பேன் அப்படின்ட்டாரு. அதான் பக்தர்கள்ட்ட மகாபிரபு தன்னையே ஒப்படைக்கிறது. அப்படி ஒரு கருணா மூர்த்தியா ஜெகநாதரை போலவே சைதன்ய மகாபிரபு. எந்த ஒரு நியமனமும் கிடையாது. அவர் நமக்கு சொல்லி தந்த மகாமந்திரத்திலேயே எந்த ஒரு நியமனத்தையும் அவர் சொல்லவே இல்லை. தாராளமா சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லி, எங்க வேணாலும் சொல்லி, என்ன நிலைமையில இருந்தாலும் சொல்லிட்டாரு. அது உன்னை காப்பாத்துட்டாரு. அதை தீட்டுப்படுத்த முடியவே முடியாது. அதனை தொடர்ந்து சார்வம் பட்டாச்சாரியார் மகாபிரபுவின் வலப்புறத்தில் அமர்ந்தபடி புருஷோத்தம வாசிகள் அனைவரையும் அறிமுகப்படுத்தினார். பட்டாச்சாரியார் இனி ஒவ்வொருத்தரா சைதன்ய மகாபிரபுக்கு அறிமுகப்படுத்த போறார். அவர்கள் எல்லோருமே மிக மிக முக்கியமான அற்புதமானவர்கள். அவர்களை பற்றி நாம ஒவ்வொருத்தருடைய பேரையும் மகாபிரபு கிட்ட சார்வம் பட்டாச்சாரியார் பேரை சொல்லி அவங்க தன்மையை சொல்லி அறிமுகப்படுத்துவார். அந்த அறிமுக நிகழ்ச்சி ஒரு ஆனந்தமான நிகழ்ச்சி. அந்த வைபவத்தை நல்லபடியா அனுபவிப்போம் ஒவ்வொருத்தரா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.